கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இருந்தால் அது ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த அழகான ஒரு உறவுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற அந்த ஊடல், அதுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதில் சிம்பிளாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அவங்க சொன்ன சின்ன ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் கால் வருது, என்னோட அப்பா வீட்டில் இருந்தார், திடீர்னு காணோம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, வீட்டுக்கு வரையா அப்படின்னு ஒரு கால் வருது. உடனே அந்த ஃப்ரெண்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே ஒரு பதட்டத்தோடு அந்த பையன் பேசிகிட்டு இருக்கிறாப்புல. நான் காலையில் ஒரு சண்டை போட்டு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, ரெகுலராக நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு மத்தியானம் அவங்க போய் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. சாயந்தரம் டீ வீட்டிலேருந்து வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு கொண்டு போனேன், எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி போனப்போ அப்பாவை காணோம். சுற்றி சுற்றி பார்த்தா நான் அம்மாட்ட கேட்டேன், எங்கன்னு கேட்டேன். ஹாலில் தானே இருப்பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். ஹாலில் பார்த்தோம், எல்லாம் வீட்டில் பார்த்தோம், பாத்ரூம்குள்ளே போய் பார்த்தோம், கதவை திறந்து பார்த்தோம், எங்கேயுமே இல்லை. மொட்டை மாடிக்கு போக மாட்டார், அவருக்கு கால் வலினாலும் மொட்டை மாடிக்கு ஏற மாட்டார், அதுவும் லாக்ல இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு கால் வருது. ஆல்ரெடி பையன் அப்பாவை காணோன்றது ஏற்றி விட்டு பக்கத்து வீட்டு சில பேர்ட்டெல்லாம் கேட்டிருக்காப்புல, ஃபோன் பண்ணி 2-3 பேர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஒரு மெடிக்கல் ஷாப்லேருந்து ஒரு பையன் கால் பண்ணுறாப்புல, அண்ணே அப்பா இப்போதான் பார்த்தேன், அவர் நடந்து போயிட்டு இருந்தாரு, பார்க்கிட்ட உட்காந்துருக்கிறாரு, நான் அதை பார்த்து தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னா, நீ வீட்டில் இரு, அம்மா பார்த்துட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்க் போகிறாங்க. பார்க்கு போய் அவரை கூட்டிகிட்டு திருப்பி வீட்டுக்கு அந்த ஆட்டோ சவுண்டு வருது, வீட்டில் இறங்குறாங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க, அப்பாடா வந்துட்டாரா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. அவர் அப்படியே மெதுவாக பேசிக்கிட்டே அவங்க அப்பா கூட அவன் பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு உள்ளே வரும்போது, உள்ளே வந்தோடனே சொல்கிறாப்புல, ஏன்பா இப்படி, ஏன் நீங்கள் சொல்லி எங்களை திருத்துறதுக்கு பண்ண நான் சொல்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க, என்னதான் ஆச்சுமா, என்னதாம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டப்ப, ஒன்றும் இல்லைடா, நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிறதான், அவர் காலைல கேட்டார், என் காலத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருப்பா, என்ன பண்ணுவான்னு கேட்டப்பா, ஆமாம் நீங்கள் உங்கள் காலத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீடு ஏற்று வீடு பேசிட்டு என் பையன் பேரங்க பிள்ளைங்களோட நான் இருப்பேன், வேற என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் போகணுன்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்புறம் கோவச்சிட்டு அவர் படுத்துட்டாரு, சாப்பிட்டோம், தூங்கிட்டு, இதான் நடந்துச்சு, இது ரெகுலரா நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலே அவர் போய் சோபால உட்காந்துருக்கிறாரு. என்னங்க உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா, ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி குடு அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப அந்த நேரத்துல அந்த ஃப்ரெண்டுக்கு தோணுச்சா, என்ன சண்டை நடந்து, 2 பேத்துக்குள்ள சண்டைன்றது என்ன நடந்துச்சு, எதுக்கு அவன் பதட்டப்பட்டு என்னை கூட்டிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அவருக்கு வேற வேலையே இல்லை, என் கூட கொஞ்ச நேரம் நாள் முழுவதும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது தான் அவருக்கு இது, அவரு அப்படிதான், நானும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புரிதல். அவரை பத்தி இவங்க, இவரை பத்தி அவங்க, 2 பேர் புரிதல் இருக்கனால அது ஒரு அழகு. அந்த இடத்துல சண்டை நடந்த மாதிரியே இல்லை, ஜஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. அந்த கான்வர்சேஷன் ஒரு சின்ன சண்டை, அதுல அவர் பேசாம இருந்திருக்கிறாரு, பார்க்ல உட்காந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. அவங்க ஸ்நாக்ஸ் கேட்க, டீ கேட்க, அவர் சாப்பிட்றாங்க. அப்ப அந்த பையன் நின்றுட்டு அப்படியே பேன் முழிக்கிற மாதிரி ஆச்சான். என்ன நடந்துச்சு, நான் தான் பதட்டப்பட்டிருக்கேன், ஆனா அவங்க 2 பேர் ஜாலியா ஏதோ கேஷுவலா போயிட்டு இருக்கிறாங்க. இது ரெகுலரா அவங்க வீட்டுல நடந்திருக்கு. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சிடணும்னா, கணவன் மனைவின்றது எப்படி இருக்கணும்னா, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்களுக்குள்ள அந்த சின்ன பசங்களாம் இப்ப ஒரு சின்ன வயசுல இருக்கும் கல்யாணம் ஆனா அவங்க கிட்ட போய் நம்ம நீ சண்டை போடாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொன்னோம்னா கோச்சிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க ஜாலியா கை கோத்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பிரிச்சு விட்டது, நம்ம போய் உட்காந்து பேசினது என்ன ஆகும், நம்ம ஒரு கோமாளியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க அதெல்லாம் மறந்துட்டு போன மாதிரி இருக்கும். நம்மளால மாறி இருக்க மாட்டாங்க, அவங்களே ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள இருக்கும். இதே தான் எல்லாருக்குள்ளயும் நம்ம சொல்லுவோம்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற பிரச்சனை நீங்க யார தலையறீங்க, இதுவும் நம்ம அப்பா அம்மாவுக்கும் பொருந்தும், நம்மளுக்கும் பொருந்தும். நம்ம ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா, அவர் யாரு, அவர் என்ன அவர் எப்படி இருப்பாரு, எந்த நேரத்துல என்ன நினைப்பாருன்னு வைஃபுக்கு தெரியற மாதிரியும், வைஃபை பத்தி ஹஸ்பண்டுக்கு தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கேயுமே எந்த இடத்துலயும் பிரச்சனை வராது, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, ஈகோவே இருக்காது. அவர் திட்டாருன்னு இவங்க இதாகல, அவர் அப்படிதான் அப்படின்னு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இவர் கோச்சுக்கிட்டாலும் இவங்க ஹெல்ப் பண்றாங்க, வைஃபை போய் ஒரு டீ காஃபியோ ஸ்நாக்ஸோ கொடுக்குறாங்க. அப்ப ஹஸ்பண்டு அதை வேண்டான்னு சொல்லாம கொடு அப்படின்னு கோச்சிட்டு இது பண்ணாலும் வாங்கி சாப்பிட்றாரு. அப்ப அந்த புரிதல்
அவங்களுக்குள்ள இருக்கிற புரிதல் வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும். இப்ப இருக்க காலகட்டத்தில் இருக்கான்னு பார்த்தா இல்ல, ஈகோன் தான் இருக்கு. நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ சுடிக்குள்ள நிறைய விஷயம் போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கணவன் மணி இந்த அழகுன்றது அந்த புரிதல் இல்லாதப்போ எங்கேயுமே நம்மளால எந்த விஷயம் புரிதல் இல்லாம இருந்தாலும் தோத்து போயிடுவோம், ஜெயிக்க மாட்டோம், வாழ்நாளுக்குள்ள எதிர்க்க மாட்டோம். அவங்க வந்து அந்த ஊழல் அந்த 25 வயசுல இருக்க ஊழல் வேற மாதிரி இருக்கும், அந்த 50-60 வயசுக்கு மேல இருக்க ஊழல் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்னதான் இருக்கும் தவிர இதனால அவங்களுக்குள்ள ஏதாவது பிரிவு இருக்குன்னு பார்த்தா பிரிவு இருக்காது. அப்ப கணவன் மனைவின்றது நம்ம இந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்தா மாத்திரம்தான் எண்ணங்கள், அததான் நான் எல்லா விஷயம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நான் சொல்ற விஷயங்கள் வந்து புரிதல் இருக்கணும்ன்றேன். அதுதான் லவ்ன்றோம். ஆரம்ப காலத்துல அந்த மனைவியை பத்தி கணவன் வந்து மனைவியை பத்தி புரிதல் இருந்ததுன்னா எந்த காலகட்டத்திலும் எப்பயுமே இருக்காது, எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா நம்ம எல்லாம் யோசிக்கிற இப்ப இருக்க காலகட்டம், இந்த ஜெனரேஷன் 2K கிட்டு, அந்த கிட்டு, இந்த கிட்டுன்னு ஏகப்பட்ட கிட்டு வச்சிருக்காங்க. அந்த கிட்ஸ் எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு பாகுபாடு, ஒரு 2000 பிறந்தவங்களுக்கு வேற மாதிரி, 2020 பிறந்தவங்க வேற மாதிரி திங்கிங் எல்லாம் இருக்கு, 2000க்கு முன்னாடி பிறந்தவங்க திங்கிங் வேற, அப்படி இப்படி எல்லாம் போட்டு இது பண்றாங்க. ஆனா எந்த காலகட்டத்திலும் கணவன் மனைவின்றது அந்த உறவுன்றது அந்த மென்மையான ஒரு ஆரம்பத்துல கல்யாணம் ஆகுறதும், நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வளர்ந்து அந்த பசங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட அந்த படிப்படியா மாறுற எல்லா இதுலயும் அந்த உறவுகளோட இது வந்து அவங்களோட 60 வயசுல வேற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு குழந்தை மாதிரி ஆவாங்க, குழந்தையா பிறந்தோம் பின்னாடி வரும்போது அவங்க குழந்தையா தான் மாறுவாங்க. அப்ப அதுல வந்து அவங்க நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தைன்ற மாதிரி அவங்களுக்குள்ள வரும்போது அந்த உறவு அழகா இருக்கும். அதை புரிதல் இருந்தா மாத்திரம். இது வந்து சொல்லி என்னை மாதிரி வீடியோல நீங்க சொல்லி புரியறதோட வாழ்ந்து பார்க்காம தான் தெரியும். என் வைஃபை பத்தி எனக்கு எப்படி தெரியுது, என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு தெரியாது. என்னைய பத்தி இருக்கிற பிளஸ் மைனஸ் என் வைஃபுக்கு நல்லா தெரியும், என் பெத்தவங்களுக்கு கூட சில நேரம் தெரியாது. அந்த மாதிரி உறவுகளுக்குள்ள இருக்கும் போது நான் என்ன மாதிரி யோசிப்பேன், என்ன சாப்பிடுவேன், எந்த டைம்ல கோவப்படுவேன், எந்த விஷயத்த சொன்னா நான் கோவப்படுவேன்றது வைஃபுக்கு தெரியும். வைஃப் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாக்குற பார்வை, அவங்க நடந்து போறது, அவங்க ஜாலி மூட்ல இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, சிரிக்கிறாங்களா, அவங்க எந்திரிச்சோன்னு சிரிச்சிருக்காங்களா, இல்ல ஆபீஸ்க்கு வந்தோடனே ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்களா, கோவமா வராங்களா, அந்த டென்ஷனா இருக்காங்களா, அதெல்லாம் எனக்கு ஒரு புரிதல் இருக்கும் போது எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட். நான் சில நேரத்துல நான் காமா இருப்பேன், அந்த நேரத்துல அவங்களோட பிரச்சனையில இருந்து அவங்க வெளியில வரும்போது நான் அவங்களுக்கு வந்து பேச ஆரம்பிப்பேன். அதே மாதிரி நான் பிரச்சனையோ ஒரு கோவத்துல இருக்கும் போது அவங்க ஃபுல்லா அந்த டே பேசாம இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து பக்கத்துல உட்கார்றது, கையை தொடுறது, என்ன ஏதுன்னு கேட்கறது, நிதானமா பேசுறது, நம்ம கோவம் சாந்தமானதுக்கு அப்புறம் அவங்க பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்தில் நம்மளுக்கு யார்கிட்ட தேவையில்லை சில விஷயங்கள். ஏன்னா எங்க அப்பா அம்மா கூட எனக்கு பிரச்சனை இருக்கும்போது எதை செய்யணும், எப்படி பேசணும்ன்றது புரிஞ்சனாலதான் கண் பார்வையிலும் நான் நினைக்கிற நினைவுகளையும் பார்த்தே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா வீட்டுல பிரச்சனையிலையும், அவங்க அண்ணன் கூட பிரச்சனையிலையும், அவங்க அக்கா பிரச்சனையும் இருக்கும்போது அதை அவங்க செய்யறதுல நான் சில விஷயங்கள் செய்ய மாட்டேன். இது புரிதல், இது அவங்களுக்கு ஒரு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அவங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. இந்த மேனர்ல இருக்கும்போது கணவன் மணிக்குள்ள சில நேரம் கோவம், நாளா சில நாளா 2-3 நாள் பேசாம இருப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டுலாம் போயிடுவாங்க ஆபீஸ்க்கு. ஆபீஸ் போயிட்டு அவங்க வந்து ஒரு பழக்கமே தான், கடந்த ஒரு 11 வருஷமா நான் பாக்குற 12 வருஷமா நான் பாக்குற விஷயம் என்னன்னா, சத்தம் போட்டு ஏதாவது போயிடுவாங்க, கத்திடுவாங்க. நான் அந்த நேரத்துல நானும் ஏதாவது சொல்லியிருப்பேன், இல்ல காமா போயிருவேன், ஏதாவது நடந்திருக்கும். ஆபீஸ் போயிட்டு இந்த 11 to 12 டக்குன்னு கால் வரும். சில நேரம் 10:30 வந்துடும். அவங்க விட்டதே 10 மணியா இருக்கும். 10:30 மணி கால் பண்ணி போன்ல வந்து சமாதானம் பேசிட்டு இருப்பாங்க. நான் கோவப்பட்டேன், தெரியாம பேசிட்டேன், நீங்க வருத்தப்படாதீங்க, நான் எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேபிட் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கு. திருப்பி ஆபீஸ்ல இருந்து ஈவினிங் வரும்போது எதுவுமே நடக்காம மாதிரி அவங்களும் வருவாங்க, நானும் அதே மாதிரி இருப்பேன். இந்த ஹேபிட்ஸ் இது வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு புரிதல் வந்துருச்சு. அவங்க சண்டை போட்டா 10:00 to 12:30 கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு கால் பண்ணுவாங்க, நானும் பேசுவேன், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போன் தான் நீ அடிக்கிற பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. சில நேரம் ஆபீஸ் போடும்போது சண்டை போட்டு போகும்போதெல்லாம் இப்போ போனோடனே எனக்கு கால் பண்ணுவேன், நான் இன்னும் உன்ட்ட பேசணும், நான் இங்கே நிக்கிறேன், நீ போன் இல்ல இங்கே பேசிட்டு போ. அந்த மாதிரி சொல்லும் போது சிரிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்ப அவங்க போன்ல திருப்பி அங்கேருந்து கால் பண்ணுவாங்க எனக்கு, நீங்க போகும்போதே என்ன சிரிக்க வச்சுட்டீங்க, எனக்கு கோபம் போயிடுச்சு, இப்ப நான் ஜாலியா வேலை பார்க்கணும். அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிறது புரிதல். இந்த மாதிரி புரிதல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு புரிதல். இங்க வந்து காசு பணமோ இல்ல அவங்களுக்கு இருக்கிறதோ கிடையாது. அவங்க வந்து இப்படி புரிதல், சண்டை போட்டாலும் அந்யோன்யம் இருக்கணும். அவங்களுக்குள்ள அவங்க ஏதாவது ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கிறது சொல்லணும். சில விஷயங்களும் நம்மளுக்குள்ள புரிதல் இருக்கணும். சண்டை போட்டா 3ஆவது மனுஷனை உள்ள கொண்டு வரது கூடாது. அவங்க
அவங்களும் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டாங்க, நானும் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம் தவிர இந்த விஷயத்த வெளியில போகவே மாட்டோம். பல பேர் கேட்கறது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு ஜாலியா போறீங்கன்னு வாங்க, ஜாலியா ஃபேமிலியா ஹோட்டல் சுத்துறீங்க, படத்துக்கு போறீங்க. ஏன்னா நான் சில நேரம் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்ல எல்லாம் என் போட்டோ சிலதெல்லாம் நான் போறதை பார்த்துட்டு கேட்பாங்க. ஆனா எங்ககிட்டயும் சண்டை நடந்திருக்கு, எங்ககிட்டயும் பேசாம சில நாள்லாம் இருந்திருக்கோம். ஆனா அதையும் மீறி எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருந்தனால நான் உட்கார்ந்து பேசலன்னா என் வைஃப் உட்கார்ந்து பேசணும். மோஸ்ட் ஆஃப் என் வைஃப் என்கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கிறாங்க. இப்ப நான் அவங்ககிட்ட சில நேரம் உட்கார்ந்து நான் பேசிடுறேன். இதெல்லாம் நடக்கும் போதுதான் ஒரு அழகு. இந்த அழகு மனசுல தான் தோணும், உங்களுக்கு வெளி தோற்றம் கிடையாது. உங்க மனசுல இருந்து ஒரு உதிக்கிற ஒரு சந்தோஷம் அங்கதான் இருக்கு. அப்போ இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கணவன் மனைவின்றது வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். இதை வாழணும்ன்றதுக்காண்டி எனக்கு லேட்டா கல்யாணம் ஆகணும், 36 வயசுல கல்யாணம் பண்ணியே தீருவேன் தேடி நான் கல்யாணம் பண்ண ஒரு ஆளு. என் லைஃப் இதை என்ஜாய் பண்ணணும், இதுக்குள்ள இருக்கிற தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதான் என்னோட ஆசைனால இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னோட நிறைய பேர் வயசானவங்க நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு அது புரியும், நீங்க எந்த மாதிரி என்ஜாய் பண்றீங்க. இப்பயே கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். எந்த வயசா இருந்தாலும் மனைவி கிட்ட இப்ப உட்கார்ந்து பேச பாருங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டும் வைஃப் கிட்ட உட்கார்ந்து பேச பாருங்க. ஏன்னா அது நிறைய வீட்டுல அது விட்டு போச்சு, பேசுறதே கிடையாது. ஹஸ்பண்ட் வைஃபுக்குள்ள உட்கார்ந்து பேசியே இருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல கல்யாணம் போது போன்ல பேசிக்கிறது தான். ஆனா அதுக்கப்புறம் நாளடைவில் உட்கார்ந்து பேசியிருக்கவே மாட்டாங்க. கேட்டா என் குழந்தை அது இருந்துவாங்க. அதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் 2 பேர் ஒதுக்கி சில விஷயத்த பேச பாருங்க. டெய்லி நாங்க வண்டியில வரும்போது பேச பழகிருக்கோம். கிச்சன்ல நான் அடிக்கடி உட்கார்ந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு விஷயத்த நாங்க 2 பேரும் ஒரு நாளையில ஒரு 10 நிமிஷமாவது அந்த கிச்சன்ல காலையிலயோ சாயந்தரமோ நைட்ல ஏதோ டைம்ல நாங்க பேசுற பழக்கம். சாட்டர்டே சண்டேல 2 பேர் உட்கார்ந்து வெஜிடபிள்ஸ் கிளீன் பண்ணி நீட்டா வைக்கிறது, கிளீன் பண்ணும்போது 2 பேர் சேர்ந்து பண்றது. இது எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். நாங்க இது சந்தோஷம், இதுல சந்தோஷம் அனுபவிக்கிறோம். நான் தங்கம் வாங்கி கொடுக்குறேனோ இல்லையோ, அதுக்கு என் வைஃப் சொல்றது, என் வண்டியில உங்களுக்கு நான் ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலும் எனக்கு அது முக்கியம் இல்லைங்க, உங்க கூட பின்னாடி உட்கார்ந்து வரதான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸ்கூட்டர் வேணா நான் கத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள சந்தோஷமே அதான். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. இது மாதிரி உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்குதான்னு நீங்க பாருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. உங்க வைஃப்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. தயவு செய்து இப்பயாவது பேசுங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசாம இருந்தீங்களா, அதையாவது பேசுங்க. மனசு விட்டு பேசுங்க. உங்களுக்குள்ள இருக்க எந்த வயசா இருக்கும், இப்ப 60 வயசா இருந்தாலும் சரி, 30 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் சரி, இப்ப கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, புரிதல் இருக்கிற மாதிரி உட்கார்ந்து பேசுங்க. உங்களுக்குள்ள பேசுற ஆசைகள், இதுக்காண்டி எல்லாமே எனக்கு கோல்டு வேணும், வீடு வேணும் அப்படிலாம் நான் சொல்லல. உங்களுக்குள்ள சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், ஒரு அதை சொல்ல பாருங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். அதை புரிதல் இருந்தாலே வாழ்க்கை அழகா இருக்கும் தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவமோ, எனக்கு ஏற்பட்ட மாதிரி உங்க அனுபவமோ இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. எல்லாருக்கும் தெரியட்டும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி உங்க அனுபவத்தை சொல்லும் போது பல பேர் படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் தான் நான் சொல்றேன். என் பேர் ஸ்ரீராம். என்ன போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். லைக் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.